வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். ஸோ நம்ம எஸ்எஸ்சியோட வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நியூ பேட்டர்னில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீசனிங்கோட அடுத்த பார்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம். அந்த டாப்பிக்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அதாவது ஒரு 4 வார்த்தை இல்லைன்னா 5 வார்த்தை இல்லைன்னா 6 வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம லாஜிக்கல் ஆர்டரில் வந்து மீனிங்ஃபுல் ஆர்டரில் வந்து நம்ம அதை அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும். பட் ஒரு சில நேரம் ஜிகே வச்சு இதில் கொஸ்டின் கேட்பாங்க, ஜிகேயில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வச்சு கேட்பாங்க. ஓகே, ஸோ இதில் இந்த இது அதாவது உங்களுக்கு ரீசனிங்கில் வேர்டு வச்சு ஒரு டாபிக் வருது அப்படின்னாலே, இப்போ வேர்ட் அரேஞ்ச்மெண்ட், ஓகே, இதை நம்ம வந்து வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கூட எடுத்துக்கலாம், சீக்வன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேர்டு அனலாகின்னு எடுத்துக்கலாம், அது இன்னொரு டாபிக் இருக்குது. ஓகே, வேர்டு அனலாகி, வேர்டு கிளாசிஃபிகேஷன், அதாவது வேர்ட்லேயே வந்து ஆட் ஒன் அவுட் அப்படி மாதிரி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி கொஷினெல்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜிகே நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட காமன் சென்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஒக்காபுலரி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலே இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு 30 கொஷின் கொடுக்க போகிறேன். இந்த 30மே வந்து நான் டீச் பண்ணலாட்டியுமே நிறைய பேரால் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். பட் அதில் நம்ம எப்படி ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ரோச்சை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும், உங்களுக்கு இந்த டாபிக் புதுசாக இருக்கக்கூடாது, இப்படி ஒரு டாபிக் இருக்குது அப்படிங்கிற தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக், இதை வந்து நம்ம டீச் பண்ணால் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டாபிக்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு புது டைப்லாம் கிடையாது. ஆல்ரெடி எஸ்எஸ்சியில் இதுக்கு முன்னால் கேட்டிருக்கவும் செய்கிறாங்க, ரயில்வே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நிறைய எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக எஸ்எஸ்சியில் இந்த மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அப்படினால இதை நம்ம முன்னாலேயே பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு புதுசாக இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 30 கொஷின் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம கோர்ஸ்லேயும் இருக்கும், யூடியூப் சேனல்லையும் இருக்கும். ஓகே, யூடியூப்பில் பார்க்குறவங்க 30 வீடியோவுமே வந்து 30 கொஷினையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ 30 கொஷினில் வந்து உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக வந்துச்சு அப்படிங்கிறத வீடியோ பார்த்துட்டு கடைசியில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, கோர்ஸில் பார்க்குறவங்க கமெண்ட்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சேட்டில் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம டேரெக்டாக கொஷினே பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் த ஆப்ஷன் that best represents the arrangement of the following words in a logical and meaningful order. ஓகே, பின்வரும் சொற்களின் வரிசையை தர்க்க ரீதியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் சிறப்பாக குறிக்கும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும். ஓகே, ஸோ அதாவது ஒரு லாஜிக்கல் மீனிங்ஃபுல் ஆர்டரில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 வார்த்தைகள் 6 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. இதில் சின்ன சின்னதாக ஒரு சென்டென்ஸாகவே கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்படியும் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து பெஸ்ட் அப்ரோச் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வேர்டு இல்லைனா சென்டென்ஸ், அடுத்ததாக லாஸ்ட் வரக்கூடிய வேர்டு இல்லைனா சென்டென்ஸு, இதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சாலே மேக்ஸிமம் நீங்கள் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில நேரம் இந்த மாதிரி பண்ண முடியாத டைமில் தான் நீங்கள் அடுத்தடுத்த வேர்ட்ஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு என்னவா இருக்கலாம், லாஸ்ட் வேர்டு என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறதே நம்ம கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுங்கிறது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அது ஏறு வரிசையிலையும் இருக்கலாம், இறங்கு வரிசையிலையும் இருக்கலாம். பெருசுலேருந்து சின்னது அப்படிங்கிற மாதிரி ஆர்டரில் கொடுத்துருக்கலாம், சின்னதுலேருந்து பெருசு அந்த ஆர்டர்லையும் கொடுத்துருக்கலாம். ஸோ எது ஃபஸ்ட்டு எது லாஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வார்த்தை வந்து இது ஃபஸ்ட்டு தான் வரும் இல்லைனா லாஸ்ட் வரும், ஃபஸ்ட்டுனா லாஸ்ட்டில் வரும், அதை சொல்ல முடியும். ஓகே, ஸோ அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அதை டிசைட் பண்ணணும். ஸோ நான் வெறுமனே உங்களுக்கு கதை மாதிரி சொன்னோம்னா புரியாது. கொஷின் வர்றப்போ நான் வந்து அந்தந்ததெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ஓப்பனிங் அண்ட் இமெயில் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் ரைட்டிங் அண்ட் இமெயில், starting the computer, entering the email address, writing the content, sending the email, மின்னஞ்சல் கணக்கை திறத்தல், மின்னஞ்சல் எழுதுதல், கணினியை தொடங்குதல், மின்னஞ்சல் முகவரியை உள்ளிடுதல், உள்ளடக்கத்தை எழுதுதல், அஞ்சல் அனுப்புதல். ஸோ இப்போ இமெயில் ரிலேட்டடாக தான் இருக்குது. சென்டிங் த இமெயில், கடைசியில் இமெயில் நம்ம சென்ட் பண்ணுறோம். ஓகே, அஞ்சல் அனுப்புதல். ஸோ நம்மளுக்கு 6வது இந்த வார்த்தை தான், 6வதாக இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸ் தான் வந்து கடைசியாக வருங்கிறது கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, இதில் வந்து இது ஃபஸ்ட்டு வரும்னு நம்ம சொல்ல முடியாது, இது ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு செயலை குறிக்கிறாங்க. ஓகே, ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸை குறிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இதுதான் கடைசியாக நடக்கிற ஆக்ஷனாக இருக்கும். மெயில் அனுப்புறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே இருந்துச்சு. ஸோ 6வது தான் கடைசியாக இருக்கும். ஸோ அப்போ இதில் 2 ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும், ஸ்டார்டிங் த கம்ப்யூட்டர். ஓகே, மெயில் அனுப்பணும்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டர் வேணும். அப்போ கம்ப்யூட்டர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும், கணினியை தொடங்குதல்.
அப்போ 3 தான் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்கும். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, 3ல் தொடங்கி 6ல் முடியுது. இப்போ சீக்வன்ஸ் கரெக்டானு வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் எக்ஸாமில் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மேக்ஸிமம் உங்களுக்கு இப்படி உங்களுக்கு கொஷின் மாட்டிருச்சு, அதாவது ஆப்ஷன்லாம் எலிமினேட் ஆயிடுச்சு, 2 இதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, கண்டிப்பாக அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். இப்போ 3, 1, 2, 4, 5, 6 இந்த ஆர்டர் கரெக்டானு பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 ஸ்டார்டிங் த கம்ப்யூட்டர், அடுத்து ஓப்பனிங் அண்ட் இமெயில் அக்கௌண்ட். கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறோம், இமெயிலை வந்து ஓப்பன் பண்ணுறோம், இமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், இமெயில் வந்து ரைட் பண்ணுறோம். ஓகே, இல்லைனா இமெயிலை ரைட் பண்ணுறதுக்கு அடுத்து 4வது இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இமெயில் அனுப்புகிறோம் அப்படின்னாலே யாருக்கு அனுப்ப போகிறோம் அப்படிங்கக்கூடிய அட்ரஸை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் கீழே அதோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத எழுதுவோம். அதுக்கப்புறம் மெயிலை சென்ட் பண்ணுவோம். இந்த ஒரு வார்த்தை, இந்த ரைட்டிங் அண்ட் இமெயில் அப்படிங்கக்கூடிய இந்த இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு வேறு ஆப்ஷனும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ அப்போ நம்ம இமெயில் எழுதுறதுக்காக, இமெயில் அனுப்புறதுக்காக, நம்ம எழுத ஆரம்பிக்கிறதுக்காக இமெயிலை ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம பாடி பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நீ, நெக்கு, தை, ஹெட்டு, டோ, வெயிஸ்ட், அதாவது முழங்கால், கழுத்து, தொடை, தலை, கால் விரல், இடுப்பு. இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. இந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்கனாலே மேக்ஸிமம் இந்த பாடி பார்ட்ஸை வச்சு கேட்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்க்கலாம், இல்லைன்னா கால்லேருந்து தலை வரைக்கும். ஓகே, கீழேருந்து மேலே போகலாம், மேலேருந்து கீழே வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். பட் எப்படி பார்த்தாலும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த 6 வார்த்தைகளில் எது டாப்பில் இருக்கும், எது பாட்டமில் இருக்கும்னு உங்களால் சொல்ல முடியும் தானே. இப்போ நீ முழங்கால், நெக் கழுத்து, தைங்கிறது தொடை, ஹெட்டுங்கிறது தலை, டோங்கிறது கால் விரல், வெயிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இடுப்பு. ஸோ இப்போ தலை வந்து டாப்பில் இருக்கும், டோ வந்து கால் விரல் வந்து பாட்டமில் இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 தான் ஸ்டார்டிங்கில் எண்டில் இருக்கக்கூடிய 2 வார்த்தையில் ஒன்றா இருக்கும். ஓகே, இது ஸ்டார்டிங்கில் இருந்தால் இது எண்டில் இருக்கும், இது எண்டில் இருந்தால் இது ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஏன்னா தலையிலேருந்து காலுக்கு போயிருக்காங்களே, காலிலேருந்து தலைக்கு போயிருக்காங்கன்னு தெரியாது. ஓகே, ஸோ அப்போ 4 ஃபஸ்ட்டோ லாஸ்ட்டோ வரணும். ஸோ 4 வந்து இதில் ஃபஸ்ட்டும் வரல, லாஸ்ட்டும் வரல, இதில் லாஸ்ட்டாக வந்திருக்கு. அப்போ 5 ஃபஸ்ட்டில் வரணும், 5 ஃபஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ எல்லா ஆப்ஷனும் நம்மளுக்கு இப்படி அமைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் எலிமினேட் பண்ண முடியலை. ஓகே, அப்போ அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ தலைக்கு அப்புறம் என்ன வரும், நெக்கு, கழுத்து. ஓகே, ஸோ 5க்கு அப்புறம், சரி 4க்கு அப்புறம் 2, இங்கேருந்து கீழே இருந்து போங்க. ஓகே, 4க்கு அப்புறம் 2, எல்லாத்துலேயுமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 6 பாருங்கள், அடுத்து இடுப்பு, கரெக்டு தான். ஓகே, இடுப்பு, அடுத்து முழங்காலா தொடையா, தொடை வரும், அதுக்கப்புறம் தான் முழங்கால் வரும். ஓகே, அப்போ 3, அடுத்து தொடை, அடுத்து கால் விரல். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ கால் விரல், அடுத்து அப்படியே மேலே போகிறாங்க தொடை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு, அடுத்ததாக 6வது வந்து இடுப்பு. ஸோ 3வது வந்து என்னது, தை. ஓகே, தொடை. ஓகே, ஸோ கால் விரல், 1 வந்து முழங்கால். ஓகே, கால் விரல், முழங்கால், தொடை, இந்த மாதிரி ஆர்டரில் போகிறாங்க. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. இதில் ஒரு பெஸ்ட் அப்ரோச் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு லாஸ்ட் வேர்டை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு நிறைய கொஷனுக்கு ஆன்சர் வந்துடும். எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் வரும்னு நான் சொல்ல வரல, நிறைய கொஷனுக்கு ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி பார்த்துக்கிட்டே எழுதிட்டு போயிடலாம். ஓகே, 4 வரும். அடுத்ததாக ஹெட்டுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கும், ஹெட்டுக்கு அப்புறம் நெக்கு 4, 2, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு 6. ஓகே, ஸோ அடுத்தது வந்து தொடை 3, அடுத்ததாக நீ 1, அடுத்ததாக டோ 5. ஓகே, 1 இந்த ஆர்டரில் இருக்க போகுது, இல்லைனா இந்த ஆர்டரில் இருக்க போகுது. ஸோ 4, 2ல் ஸ்டார்ட் ஆகலை, அப்போ 5, 1ல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் இப்படியும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சில எக்ஸாமில் தமிழில் கொஷின் கேட்க மாட்டாங்க, இங்கிலீஷில் மட்டும்தான் கேட்பாங்க. ஒரு சில எக்ஸாம் தமிழ்லேயும் கேட்பாங்க. அப்படின்னா நான் தமிழ், இங்கிலீஷ் 2லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கிலீஷில் மட்டும் கேட்டால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதோட மீனிங் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக பாருங்கள், ஃபோர்ட் நைட் அப்படின்னா வந்து ஒரு மாதத்தை 2ஆக பிரிக்கிறது. ஓகே, 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிற மாதிரி மீனிங், 15 நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, இயர், மந்த்து, டிகேட் அப்படின்னா 10 வருஷத்தை குறிக்கிறது. ஓகே, டிகேட்னா 1 டிகேட் அப்படிங்கிறது 10 வருஷத்தை குறிக்கிறது. அடுத்ததாக வந்து வீக். ஓகே, இதில் இருக்கையிலேயே சின்னது எது, வீக் தான், 7 நாள். ஃபோர்ட் நைட்டுங்கிறது 15 நாள். ஓகே, அப்போ வீக்கு, ஃபோர்ட் நைட்டுங்கிறது 15 நாள், அடுத்து மந்த்து, அடுத்து இயரு, அடுத்து டிகேடு. இப்படி நீங்கள் எழுதி கூட டக்குன்னு ஆன்சரை இந்த மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். ஓகே, 5, 1ல் ஸ்டார்ட் ஆகுதா, 5, 1ல் ஸ்டார்ட் ஆகலை, அப்போ இந்த ஆர்டரில் பாருங்கள். 4, 2ல் வருதா, 4, 2 வருது, 4, 2, 3, 1, 5, 4, 2, 3, 1, 5, இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ நீங்கள் ஒன்று இப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும். அவங்க எந்த ஆர்டரில் கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்க கொடுக்குறத நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுலேயுமே இருக்கையிலேயே பெருசு வந்து டிகேடு. ஓகே, இருக்கையிலே பெருசு வந்து டிகேடு.
ஸோ அப்போ அதில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நம்ம மற்ற 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இருக்கையிலே சிறுசு வீக். ஸோ அதில் முடியுது. அப்போ இப்படியும் நம்ம பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் குயிக்காக கூட ஆன்சர் வந்திருக்கும். ஸோ இதில் பெருசாக இது யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம இது வரைக்கும் ரீட் பண்ணவே இல்லை. ஒரு சில இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, அதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் அ லாஜிக்கல் அண்ட் மீனிங்ஃபுல் ஆர்டர் பேஸ்ட் ஆன் ஏரியா இன் கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகே, பின்வரும் சொற்களை பரப்பளவு அடிப்படையில் தர்க்க ரீதியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஒழுங்கமைக்க சரியான விருப்பத்தை தேர்வு செய்யுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏரியா பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன், சதர்ன் ஓஷன், ஆர்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன். ஓகே, இப்போ இதில் ஏரியா பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஜிகேல இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, எந்த பெருங்கடல் வந்து இருக்கிறதுலே அதிகமான பரப்பளவு கொண்டது, எது கம்மியான பரப்பளவு கொண்டது, அட்லீஸ்ட் எது அதிகம்ங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுருந்துருப்பீங்க. ஓகே, அதோட ஆர்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும் தான். ஆர்டர் ஞாபகம் இல்லாட்டியுமே மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், பெருங்கடல்களில் பெருசு வந்து பசிபிக் பெருங்கடல் தான். ஓகே, பசிபிக் ஓஷன் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே பெருசு. அப்போ இந்த 2 அப்படிங்கிறது ஒன்று ஃபஸ்ட்டாக வரணும், இல்லைனா லாஸ்ட்டாக வரணும். இந்த ஆர்டரில் போயிருந்தாங்க, இல்லைனா இந்த ஆர்டரில் போயிருந்தாங்க, எப்படினாலும் வந்திருக்கலாம். ஸோ ஒன்று இது ஃபஸ்ட்டாக வந்திருக்கணும், இல்லை லாஸ்ட்டாக வந்திருக்கணும். ஏன்னா இது வந்து இருக்கிறதுலே பெருசு. ஓகே, ஸோ அப்போ 2ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து லாஸ்ட்டாக வந்திருக்கா ஃபஸ்ட்டாக வந்திருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே 4 தான் வந்திருக்கு, லாஸ்ட்டாக வந்து ஒரே இடத்துல தான் 2 வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, அப்போ சின்னதுலேருந்து பெருசு அந்த ஆர்டரில் போயிருக்காங்க. ஸோ ஆர்டிக் ஓஷன் சிறுசு. ஓகே, அடுத்து சதன், அடுத்து இந்தியன், அடுத்து அட்லாண்டிக், அடுத்து பசிபிக். ஓகே, இப்போ எனக்கு மற்றதெல்லாம் தெரியாது, ஆனால் எனக்கு வந்து பசிபிக் ஓஷன் தான் பெருசுங்கிறது தெரியும். அப்படி இருந்தாலும் எனக்கு இந்த கொஷின் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகே, ஒருவேளை இந்த இடத்துல 2 ஆப்ஷன் வந்து இந்த 2 வந்து கடைசியாக வர்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நான் கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரியுமே நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், எர்த்து, வீனஸ், மார்ஸு, சாட்டன், ஜூபிட்டர், பூமி, வெள்ளி, செவ்வாய், சனி, வியாழன். ஸோ இப்போ சூரியனுக்கு பக்கத்தில் இருந்து நீங்கள் போங்க. ஓகே, சூரியனுக்கு பக்கத்தில் இருந்து, சூரியன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த டிஸ்டன்ஸ் படி எது ஃபஸ்ட்டு வரும் எது 2வது வரும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர்லேயே நீங்கள் வந்து போகலாம். ஓகே, ஸோ இப்போ சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த கோள்களில் வந்து எது பக்கத்தில் இருக்கும், வெள்ளி. ஓகே, ஸோ வெள்ளி பக்கத்தில் இருக்கும். ஸோ அப்போ வெள்ளியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. இது 2 நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிடுங்க. அடுத்து பூமி. ஸோ 2க்கு அப்புறம் 1 வர மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இதை நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். மற்றதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் செக் பண்ணனா பார்த்துக்கலாம். ஓகே, 3, அடுத்து வந்து செவ்வாய், அடுத்து 5வது வந்து பார்த்தீங்கன்னா வியாழன், அடுத்து சனி. ஓகே, ஸோ மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்து 1, 2 தெரிஞ்சாலே போதுமானது. இந்த மாதிரி டாப்பிக்கில் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள், இது வந்து ஃபுட் செயின். ஓகே, உணவு சங்கிலியை வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபாக்ஸ், லயன், கேட்டர்பில்லர், லீஃப், பேர்டு. ஓகே, ஸோ இருக்கையிலே வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிறது லீஃப் தான். ஓகே, இலை. இலையை எது சாப்பிடும், கம்பளிப்பூச்சி சாப்பிடும். அப்போ 4க்கு அப்புறம் 3, கம்பளிப்பூச்சியை பறவை சாப்பிடும். ஓகே, பறவையை நரி சாப்பிடும், நரியை சிங்கம் சாப்பிடும். ஓகே, 4, 3, 5, 1, 2, 4, 3, 5, 1, 2ன்னு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் ஆன்சர். இதே இதை அவங்க இந்த ஆர்டரில் கூட கொடுக்கலாம், 2, 1, 5, 3, 4ன்னு கூட கொடுக்கலாம். ஸோ எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அடுத்த கொஷின் பாருங்கள், சீட், ட்ரீ, ஃபர்னிச்சர், வுட், பிளான்ட். ஓகே, இப்போ இதில் எது ஸ்டார்டிங்கில் இருக்கும், இப்போ இதில் கடைசியில் இருக்கிறது நம்ம சொல்லிடலாம், ஃபர்னிச்சர். ஓகே, ஃபர்னிச்சர் கடைசியாக இருக்கும். ஸோ 3 அந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதை மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு விதையிலேருந்து ஆரம்பிக்கும், எல்லாமே விதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து எழுதிடலாம் ஃபஸ்ட்டு விதை, விதையிலேருந்து அது செடி ஆகும், பிளான்ட் ஆகும், பிளான்ட்லேருந்து ட்ரீ ஆகும், மரம் ஆகும், மரத்துலேருந்து வுட்டு கிடைக்கும். ஓகே, அந்த வுட்டிலேருந்து நம்ம ஃபர்னிச்சர் பண்ணுவோம். ஸோ 1, 5, 2, 4, 3 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள், இதுவுமே நம்ம லாஜிக்கல் ஆர்டரில் கொடுத்தா போதும். ஃப்ளவர், பீஸ், சீடு, நெக்டர், ஹனின்னு கொடுத்துருக்காங்க. பூ, தேனீக்கள், விதை, அமிர்தம், தேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் கடைசி வந்து என்னது, கடைசி கிடைக்கிறது வந்து தேனி, சாரி தேன். ஓகே, தேன் தான் கடைசி கிடைக்கிறது. ஸோ அப்போ இதில் 5 அப்படிங்கிறது வந்து 3 ஆப்ஷனில் முடியுது. ஸோ அப்போ நம்ம அந்த ஒரு ஆப்ஷனை மட்டும்தான் எலிமினேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பூ, தேனீக்கள், விதை, அமிர்தம். ஓகே, ஸோ விதையிலேருந்து தான் நம்மளுக்கு ஒரு செடி வந்து அதுலேருந்து பூ முளைக்கும். அப்போ விதை தான் ஃபஸ்ட்டு. அப்போ இதையும் எலிமினேட் பண்ணிடுங்க, ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து 1 இருக்குது. ஸோ 3வது தான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகே, 3வது ஃபஸ்ட்டு வரணும்,
5வது லாஸ்ட் வரணும். இதை வச்சு நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் இன்னும் வரல. 2 ஆப்ஷன் இன்னும் மிச்சம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த 2 மட்டும் பாருங்க. 4 2 4 ஃபர்ஸ்ட் வருமா 2 ஃபர்ஸ்ட் வருமா, இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஸோ 4ங்கிறது நெக்டர், 2ங்கிறது தேனீக்கள் பீஸ். நெக்டருங்கிறது அமிர்தம், அந்த பூவில் இருக்கக்கூடிய அமிர்தம், அதை தான் தேனி வந்து குடிக்கும். அப்போ 4 தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ இதுதான் ஆன்சர். ஒரு வாட்டி நீங்கள் கிராஸ் செக் பண்ணனா பண்ணிக்கலாம். இப்போ 3 என்னது, விதை, அடுத்து பூ, அடுத்து அமிர்தம், அதில் தேனி வரும். தேனி வந்து தேன் குடிக்கும். ஓகே, தேனை வந்து கொண்டு வரும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளான கொஷின் தான். அடுத்த கொஷின் பாருங்க. இது வந்து ஜாப் ரிலேட்டடாக இருக்கிறது. ஓகே, இப்போ ப்ரொபேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ எந்த வேலைக்கு போனாலும், கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே 2 வருஷம் ப்ரொபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டைமில் உங்களை எப்போ வேணாலும் வெளியில் அனுப்பலாம், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா. நார்மலாக அப்படி பண்ண மாட்டாங்க, பட் அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த ரூல் இருக்குது. ஓகே, அதான் ப்ரொபேஷன் அப்படிங்கிறது. ஓகே, செலெக்ஷன், அப்ளிகேஷன், கன்ஃபர்மேஷன், அப்பாயின்மெண்ட். ப்ரொபேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷன். ஓகே, அப்போ 4 தான் கடைசியாக வரும். ப்ரொபேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷன், 4 தான் கடைசியாக வரும். இங்கே 4 கடைசியாக இருக்குது. இது ஆன்சராக இருக்கலாம், பட் 4 ஃபர்ஸ்ட்லேயும் இருக்குது. ஒருவேளை அவங்க உல்ட்டாவாக கொடுத்துருக்கலாம்ல. ஸோ அப்போ 5 பாருங்கள். 5 அப்பாயின்மெண்ட். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டு தானே செலெக்ஷன் ஆகி தானே அப்பாயின்மெண்ட் ஆகும். அப்போது இது கிடையாது. இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு வாட்டி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடுறேன், அடுத்து செலெக்ஷன் ஆகிறேன். ஓகே, செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. அடுத்து வந்து ப்ரொபேஷன் முடியுது. ப்ரொபேஷன் முடிஞ்சோடனே கன்ஃபர்மேஷன் ஆகுது. ஸோ 3 2 5 1 4 அப்படிங்கிறது தான் கரெக்டான லாஜிக்காக இருக்கும். ஸோ அடுத்ததாக பாருங்கள். ஸ்லீப்பு, கோல்டு, பிளாங்கெட், வின்டர், வார்ம், ஷாப். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிறது என்னவாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பிளாங்கெட் வருது, வார்மாக இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்லீப்புன்னு வருது, கோல்டாக இருக்குது, ஷாப்புக்கு போகிறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து கடைசியாக என்ன வரும், கடைசியாக என்னோட தூக்கத்தை பற்றி தான் இதில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி குளிராக இருந்துச்சு, நான் கடைக்கு போய் சொட்ரு வாங்கிட்டு வந்து, இல்லைன்னா வந்து பிளாங்கெட் வாங்கிட்டு வந்து தூங்குனேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தூங்குறது தான் இதில் வந்து கடைசியாக இருக்கும். அப்போது ஒன்றுன்னு சொல்லி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எண்டில் வர்ற மாதிரி இருக்குது. ஒன்று எண்டில் வர்ற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே எண்டுலேயே வரணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்படியே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். எக்ஸாமில் நம்ம இவ்வளோ பண்ணாலே போதுமானது, செக் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ 4 குளிர்காலம், வின்டர் வருது. ஓகே, 2 அப்போ குளிராக இருக்கும், கோல்டாக இருக்கும். 6 ஸோ அதனால் நான் வந்து கடைக்கு போனேன். கடைக்கு போய் என்ன பண்ணேன், 3 பிளாங்கெட் வாங்கினேன், போர்வை வாங்கினேன். போர்வை வாங்கினனால எனக்கு வார்மாக இருந்துச்சு. ஓகே, அதை போர்த்திக்கிட்டனால எனக்கு வார்மாக இருந்துச்சு. ஸோ நல்லா தூங்குனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். டயக்னோசிஸ், நோயை கண்டறிதல், ரெக்கவரி மீட்பு, பெயின் வலி, ட்ரீட்மெண்ட் சிகிச்சை, ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை. ஸோ இதில் பார்த்தாலே தெரியுது பெயின் வந்தால் தான் நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பெயின், அப்போ 3ல் தான் ஆரம்பிக்கணும். ஓகே, இந்த 2 வந்து எலிமினேட் பண்ணிடலாம். கடைசியாக வந்து நம்ம ரெக்கவரி ஆயிடுவோம். 2ல் முடியணும். 2 ஆப்ஷன் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு பெயின் வந்துருச்சு. அடுத்து நான் என்ன பண்ணுவேன், அடுத்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுப்பேனா டயக்னோசிஸ் பண்ணுவேனா? ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் பண்ணணும். அது என்ன, எதனால் பெயின் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, அந்த அந்த ரீசனுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ரெக்கவரி ஆகிடலாம். ஸோ 3 5 1 4 2 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். இன்ஜுரி, ரெக்கவரி, ஆக்சிடென்ட், ஷோரூம், டிரைவ், கார். ஸோ இதுலேயுமே வந்து பாருங்கள், ஆக்சிடென்ட் ஆகுது, ரெக்கவரி ஆகுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகுதுலாம் கொடுத்துருக்காங்க. கடைசியில் ரெக்கவரி ஆகுது. ஓகே, மீட்பு, ரெக்கவரி ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அப்போ ரெக்கவரி ஆகுது. அப்போ ரெக்கவரி அப்படிங்கிறது ஒன்று ஃபஸ்ட்டாக இருக்கணும், லாஸ்ட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் இது வந்து லாஜிக்கலாக வர்றப்போ, ஒரு கதை மாதிரி வர்றப்போ இதுதான் லாஸ்ட்டாக வரும். இது ஃபஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 2வது ஆப்ஷன் லாஸ்ட்டாக வரணும். ஓகே, இந்த 2 நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஸ்டார்டிங்கில் என்ன வரலாம், ஸ்டார்டிங்லேயே நமக்கு இன்ஜுரி ஆகுதும், ஆக்சிடென்ட் ஆகும், ஷோரூம் போகிறோம், டிரைவ் பண்ணுறோம், கார் ஓட்டுறோம், ஷோரூமில் போய் கார் எடுப்போம். ஓகே, அப்போ 4 தான் ஃபஸ்ட் இருக்கணும். ஸோ 4 ஃபஸ்ட் இருக்கிற மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாமா. ஷோரூம் போகிறோம், அடுத்ததாக கார் வாங்குகிறோம், கார் வாங்கிட்டு 5வது டிரைவ் பண்ணுறோம், அடுத்து 3வது டிரைவ் பண்ணுறப்போ ஆக்சிடென்ட் ஆகுது, ஆக்சிடென்ட் ஆனப்போ இன்ஜுரி ஆகுது, அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகுது. ஓகே, ஸோ 4 6 5 3 1 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆர்டராக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள். க்ளவுடு, ஷெல்டர், மான்சூன், ரெயின், ஃப்ளட்டு, ரிலீஃப். ஸோ இந்த மாதிரி ஃப்ளட்டு வந்து ரிலீஃப் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ இதில் கடைசியாக வர்றது ரிலீஃப் தான்.
ஓகே, ஒரு நிவாரணம். அப்போ ரிலீஃப்ங்கிறது தான் வந்து கடைசியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஒன்றை மட்டும்தான் எலிமினேட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ எப்போ மழை வரும்? மான்சூனில், மழை காலத்தில் தான் மழை வரும், பருவமழை காலத்தில் தான் மழை வரும். ஓகே, அப்போ மான்சூன் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். அப்படி 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து 1, 4ங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, மான்சூன் அப்போ வந்து மேகம் வந்துச்சு, மேகம் வந்ததுக்கப்புறம் மழை வந்துச்சு, மழை வந்ததுக்கப்புறம் வெள்ளம் வந்துச்சு. ஓகே, ஸோ 4க்கு அப்புறம் 5 வரணும், 4க்கு அப்புறம் 5 வரணும். அப்போ இதான் ஆன்சராக இருக்கும். இங்கே 4க்கு அப்புறம் 5 வருதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இதை நம்ம முன்னாலே எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த 2 ஆப்ஷனில் மட்டும்தான். இந்த 2 ஆப்ஷனில் 4க்கு அப்புறம் 5 வருது, இதுதான். ஓகே, ஸோ இப்போ 5 வந்து என்னது? ஃப்ளட்டு வந்ததுக்கப்புறம் தங்குமிடம் வந்து கொடுத்தாங்க. ஓகே, ஷெல்டர் ரெடி பண்ணாங்க. அடுத்ததான் வந்து நிவாரணம், ரிலீஃப் வந்து கிடைச்சது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாருங்க, ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு, அரெஸ்ட் கைது, பிரிசன் சிறை, கோர்ட் நீதிமன்றம், கிரைம் குற்றம், பனிஷ்மெண்ட் தண்டனை. ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு குற்றம் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஓகே, ஸோ எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கும்? ஒரு தப்பு பண்ணாதான் அது ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போ குற்றம் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். ஃபஸ்ட்டு குற்றம் அப்படிங்கிற மாதிரி 5வது ஆப்ஷன், 3 ஆப்ஷன் வந்திருக்கு 5வது வேர்டு. அப்போ 1 மட்டும்தான் எலிமினேட் ஆகுது. கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து சிறைக்கு போகிறது தான் கடைசியாக இருக்கும். அதுதான் எண்டு. ஓகே, அப்போ கடைசியில் 3ல் முடியணும். அப்படியும் 2 ஆப்ஷன் இருக்குது, 1 மட்டும்தான் எலிமினேட் ஆகுது. ஓகே, எப்போ வந்து சிறைக்கு போயிருப்பாங்க? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான். அப்போ இதுக்கு முன்னால் ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். ஓகே, அதாவது சிறைக்கு முன்னால் ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். ஸோ 3க்கு முன்னால் 6. பனிஷ்மெண்ட் இருக்குது. ஓகே, பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் பனிஷ்மெண்ட். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நம்ம இது சிம்பிளாக தான் இருக்குது, அப்படியே எழுதிடலாம். ஓகே, ஒரு க்ரைம் பண்ணுறனால அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் எனக்கு பனிஷ்மெண்ட் தர்றாங்க. ஸோ பனிஷ்மெண்ட் தந்ததுக்கப்புறம் சிறைக்கு போகிறேன். ஓகே, 524163 524163 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் இப்போ இத்தனை கொஷின் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிம்பிளாக இருக்குதுன்னா நம்ம இப்படி எழுதுறதே ஈஸி. நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து அதில் 1, 2 தெரியவே இல்லை. இப்போ ஜிகே கொஷின் மாதிரி கேட்குறாங்க. இப்போ வந்து பசிபிக் ஓஷன் அப்படிங்கிற மாதிரி ஓஷன்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. அதில் எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இல்லை அப்படின்னா எனக்கு அதில் தெரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். ஓகே, இல்லை எல்லாமே ரொம்ப க்ளோஸாக இருக்குது, எதுக்கு எடுத்து வரும் அப்படிங்கிறது தெரியலை, அப்போது அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு எது லாஸ்ட் எதுன்னு எனக்கு தெரியுது அப்படின்னா நான் அந்த இடத்துலையுமே வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்குது. இங்கே போனால் இதுக்கப்புறம் இதை பண்ண, இதுக்கப்புறம் இது பண்ண அப்படிங்கிறது வந்து நம்மளால் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா நீங்கள் டேரெக்டாக பேப்பரில் இந்த நம்பரை எழுதிட்டு அந்த ஆர்டரில் வர்றதை மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் பெஸ்ட் அப்ரோச்சாக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் அப்ரோச் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே நான் வந்து 14 கொஸ்டின் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். இன்னும் 15 கொஸ்டின் இருக்குது. இந்த அப்ரோச்சில் இனிமேல் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். சாப்டர், வேர்டு, லெட்டர், ஃப்ரேஸ், பேராகிராஃப், சென்டென்ஸ். ஸோ இதில் இருக்கிறதுலையே கடைசி வர்றது வந்து என்னது? ஒரு சாப்டர். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த 2 வந்து எலிமினேட் ஆகிரும். ஃபஸ்ட்டு வருது என்னது? ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம எழுதிடலாம், சிம்பிளாக தானே இருக்குது. லெட்டரை வச்சு நம்ம வந்து வேர்டு ஃபார்ம் பண்ணுவோம். வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தால் வந்து அது ஒரு ஃப்ரேஸ் ஆகும். ஃப்ரேஸ் எல்லாம் சேர்ந்தால் அது வந்து ஒரு சென்டென்ஸ் ஆகும். நிறையா சென்டென்ஸ் சேர்ந்தால் அது வந்து ஒரு பேராகிராஃப் ஆகும். ஒரு பேராகிராஃப் நிறைய பேராகிராஃப் சேர்ந்துச்சுன்னா அது வந்து ஒரு சாப்டர் ஆகும். ஸோ 324651. ஓகே, 324651 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், இதுவுமே பாடி பார்ட்ஸை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. நீ, ஹீல், ஆங்கிள், தை, காஃப். ஓகே, முழங்கால், குதிங்கால், கணுக்கால், தொடை, காலின் பின்பகுதி. ஓகே, காலின் பின்பகுதி அந்த காஃப் மசில்ஸை சொல்லுவாங்கள்ல, அதுதான். இப்போ இதில் இருக்கலே டாப்பில் இருக்கிறது வந்து என்னது? இல்லைன்னா இதுக்கு இருக்கலே பாட்டமில் இருக்கிறது வந்து என்னது? குதிங்கால். ஓகே, ஹீல். ஸோ ஹீலில் இருந்து ஆரம்பிக்குது. அப்போ கீழே இருந்து மேலே போகிறாங்க. ஓகே, இந்த ஒரு ஆப்ஷன் எலிமினேட் ஆகுது. ஸோ கீழே இருந்தால் மேலே போகிறாங்க. ஓகே, குதிங்காலுக்கு அப்புறம் கணுக்கால். ஓகே, கணுக்கால். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முழங்காலா காஃப் மசிலா? காஃப் மசிலுக்கு அப்புறம் தான் முட்டி இருக்கும், முழங்கால் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ காஃப். அடுத்ததான் முழங்கால். ஓகே, நீ. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தை, தொடை. ஸோ 23514 23514 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சேலரி, ரெக்ரூட்மெண்ட், எஜுகேஷன், ப்ரொமோஷன், ஸ்கூல், எம்ப்ளாய்மெண்ட். சம்பளம், ஆள் சேர்ப்பு, கல்வி, பதவி உயர்வு, பள்ளி, வேலைவாய்ப்பு. இதில் எது ஃபஸ்ட் நடக்கும்? ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும். ஓகே,
ஃபஸ்ட் நான் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும். ஸோ ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலில் போய் படிக்கணும். படித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ரெக்ரூட்மெண்ட்டில் நான் செலெக்ஷன் ஆனேன் அப்படின்னா எனக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சதுக்கப்புறம் சேலரி கிடைக்கும். அடுத்து அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ப்ரொமோஷனும் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ 532614 532614 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சைல்டு, மேரேஜ், இன்ஃபேண்ட், எம்ப்ளாய்மெண்ட்டு, எஜுகேஷன், குழந்தை, திருமணம், கைக்குழந்தை, வேலைவாய்ப்பு, கல்வி. ஸோ ஃபஸ்ட்டு கைக்குழந்தை, அடுத்து குழந்தை. ஓகே, இன்ஃபேண்ட்டு, அடுத்து சைல்டு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், படிப்பேன். ஓகே, அடுத்து எனக்கு வேலை கிடைக்கும், எம்ப்ளாய்மெண்ட். அடுத்ததாக வந்து மேரேஜ் பண்ணுவேன். ஸோ 31542 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். சிம்பிள் தான். கொஸ்டின் பாருங்க. ஹங்கர், பசி, க்ரை, அழுகை, ஃபீடிங், உணவளித்தல், சைல்டு, குழந்தை, ஸ்லீப், தூக்கம், மதர், தாய். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? குழந்தை. ஓகே, குழந்தை. குழந்தை என்ன பண்ணுச்சு? அதுக்கு பசிச்சிச்சு. ஓகே, அதுக்கு ஹங்கராக இருந்துச்சு, அதனால் அது அழுதுச்சு. அதனால் அம்மா வந்தாங்க, ஃபீட் பண்ணாங்க, குழந்தை நல்லபடியாக தூங்குச்சு. ஓகே, 412635 412635 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேர்ல்டு, மும்பை, கேட்வே ஆஃப் இந்தியா, ஏஷியா, மகாராஷ்டிரா, இந்தியா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து ஆரம்பிக்கும். அந்த பிளேஸ் எந்த ஊரில் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்த கண்ட்ரியில் இருக்குது, எந்த கண்டத்தில் இருக்குது, அது எந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடைசியில் முடியும். ஸோ கண்டிப்பாக இது வேர்ல்டில் தான் முடிய போகுது, கடைசியில் வேர்ல்டு. ஸோ அப்படி தான் இருக்குது இங்கே எல்லா இதுவுமே. அதுக்கப்புறம் முதல்ல எல்லாமே 3 தான் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸு. ஓகே, இப்போ இந்தியாவின் நுழைவாயில், அதாவது கேட்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, கேட்வே ஆஃப் இந்தியா அது வந்து எங்கே இருக்குது? அது வந்து மும்பையில் இருக்குது. ஓகே, மும்பைங்கிற சிட்டியில் இருக்குது. மும்பை வந்து எங்கே இருக்குது? மகாராஷ்டிராங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, மகாராஷ்டிரா எங்கே இருக்குது? இந்தியாங்கிற கண்ட்ரியில் இருக்குது. ஸோ இந்தியா வந்து ஏஷிய கண்டத்தில் இருக்குது. ஓகே, ஸோ ஏஷியா வந்து வேர்ல்டில் இருக்குது. ஓகே, 325641 325641 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ப்ரைமரி, கிண்டர் கார்டன், யூனிவர்சிட்டி, செகண்டரி, ஹையர் செகண்டரி. ஓகே, ஸோ கிண்டர் கார்டன் தான் ஃபஸ்ட்டு, யூகேஜி, எல்கேஜி. ஓகே, அடுத்ததாக ப்ரைமரி ஸ்கூல். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்கூல், அடுத்ததாக வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல், அடுத்ததாக யூனிவர்சிட்டி. ஸோ 21453 2121453 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின், இதுவுமே இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்த மாதிரி கொஷின். ஓகே, பஞ்சாப், அமிர்த்சர், வேர்ல்டு, இந்தியா, ஏஷியா, கோல்டன் டெம்பிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்டன் டெம்பிள் அது எங்கே இருக்குது? அமிர்த்சரில் இருக்குது. அது எங்கே இருக்குது? பஞ்சாபில் இருக்குது. பஞ்சாப் இந்தியாவில் இருக்குது, இந்தியா ஏஷியாவில் இருக்குது, ஏஷியா வேர்ல்டில் இருக்குது. ஓகே, 6214 ஓகே, 621453. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சராக. ஆப்ஷனை சூஸ் பண்ணுறப்போ பார்த்து சூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆன்சரை தெரிஞ்சிருந்தாலுமே நம்ம வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ணுறப்போ தப்பாக சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பாருங்கள். மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து இதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு சில நம்ம இந்த கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனையும் படிக்கணும். மேக்ஸிமம் படிக்க வேண்டாம், பட் ஒரு சில நேரம் நம்மளுக்கு என்னென்னு புரியலன்னா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, இப்போ மக்கள் தொகையில் இருக்கையில் அதிகமாக இருக்கிறது யூபி தான். ஓகே, யூபிக்கு அப்புறம் எம்பி. இருக்கையிலே கம்மியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் அருணாச்சல் பிரதேஷ் தான். ஓகே, ஸோ 4-2 ஸ்டார்ட் ஆகும், 3 முடியணும். 4-2 ஸ்டார்ட் ஆகி 3 முடியுது. ஓகே, ஸோ அப்போ 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, ஸோ அடுத்ததாக பாருங்கள். ஹெக்ஸகன், நோனோகன், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பென்டகன், ஹெப்டகன், ஆக்டகன். ஸோ தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பர்டிகுலராக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு தமிழில் இல்லாமல் ஒரு எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, இங்கிலீஷில் மட்டும் தான் கேட்குறது அட்டன் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெக்ஸகன் அப்படின்னா அருங்கோணம், நோனகன் அப்படின்னா நவகோணம், அப்படி இல்லைன்னா 9 கோணம். ஓகே, 9 பக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பென்டகன் அப்படின்னா 5 பக்கம் இருக்கிறது. ஓகே, ஐங்கோணம். ஹெப்டகன் அப்படின்னா 7 பக்கம், 7 கோணம். ஓகே, ஆக்டகன் அப்படின்னா ஆக்டகன்னால 8. ஓகே, எண் கோணம். இப்போ
இதில் எது சின்னது? ஐங்கோணம். ஓகே, பென்டகன். பென்டகன் அடுத்ததாக வந்து அருங்கோணம், ஹெக்ஸகன். அடுத்ததாக எழுகோணம். ஓகே, ஹெப்டகன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டகன். அடுத்ததாக வந்து நோனகன். ஓகே, ஸோ நோனகன். ஸோ 31452 31452 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ crocodile, லிசார்ட், வேல், ஹவுஸ் ஃப்ளை, மங்கின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குமே வந்து சம்மந்தம் கிடையாது. ஓகே, crocodile லிசார்டை வந்து crocodile திங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம இதை ஃபுட் செயின்லலாம் வைக்க முடியாது. ஓகே, இல்லைனா ஹவுஸ் ஃப்ளையை வந்து லிசார்டு சாப்பிடும், லிசார்டை வந்து மங்கி சாப்பிடுமா? கிடையாதுல்ல. ஸோ அப்போது இதில் சைஸ் வச்சு கொடுத்துருக்கலாம். ஓகே, எது சின்னது எது பெரியது அப்படிங்கிற மாதிரி சைஸ் வச்சு கொடுத்துருக்கலாம். அப்படி தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கையிலே சின்னது வந்து என்னது? ஓகே, ஹவுஸ் ஃப்ளை. அதுக்கப்புறம் பெருசு லிசார்டு. அதுக்கப்புறம் பெருசு மங்கி. மங்கியை விட பெருசு crocodile விட பெருசு திமிங்கலம், வேல். ஓகே, 42516 42516 513. ஓகே, 513 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஸோ அடுத்தா பாருங்கள், மவுண்ட் அபு, வேர்ல்டு, இந்தியா. ஸோ இதே மாதிரி கொஸ்டின் தான். இப்போ நக்கி ஏரி வந்து மவுண்ட் அபு அப்படிங்கக்கூடிய மலையில் இருக்குது. அது வந்து ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தான் இந்தியாவில் இருக்குது. இந்தியா வேர்ல்டில் இருக்குது. ஓகே, இந்தியா வந்து 3. ஸோ 51432 51432 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் பாடி பார்ட்ஸ் தான். ஷோல்டர், தை, ஸ்டொமக், செஸ்ட், ஃபேஸ், நெக்கு. ஸோ இப்போ இதில் இருக்கையிலேயே ஃபஸ்ட்டு இருக்கிறது டாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ். ஓகே, ஃபேஸுக்கு அப்புறம் நெக்குக்கு அப்புறம் செஸ்ட்டு, தை, ஷோல்டர் இருக்குது. ஓகே, ஷோல்டருக்கு அப்புறம் தான் வந்து செஸ்ட்டு. ஓகே, செஸ்ட்டு. அடுத்ததாக வந்து ஸ்டொமக்குக்கு அப்புறம் தொடை, தை. ஓகே, அப்போ 561432 561432 இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குவிண்டால், கிலோகிராம், கிராம், மில்லிகிராம், டன்னுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கிராம், மில்லிகிராம், கிலோகிராம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குண்டால் பெருசா டன் பெருசா? இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கா, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். டன் அப்படிங்கிறது வந்து என்னது? டன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிலோகிராம். ஓகே, 1000 கிலோ தான் டன்னுன்னு சொல்லுவோம். குவிண்டால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோ. ஓகே, இப்போ எது பெருசு? டன்னு தான் பெருசு. ஓகே, அப்போ இருக்கையிலே சிறுசு வந்து என்னது? மில்லிகிராம், அடுத்து கிராம், அடுத்து கிலோகிராம், அடுத்து குவிண்டால், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டன். 43215 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டான்சில்ஸ், நேவல், இயர் கர்டைன், தை மசில், தாலமஸ். ஓகே, இது எல்லாமே வந்து பாடி பார்ட்ஸ் தான். இப்போ இருக்கையிலே டாப்பில் இருக்கிறது வந்து தாலமஸ்ங்கிறது மூளையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகே, இப்போ தாலமஸ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கையிலே பாட்டமில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தை மசில். ஸோ 5ல் ஆரம்பித்து 4ல் முடியணும். ஓகே, 5ல் ஆரம்பித்து 4ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நான் சூஸ் பண்ணிடுவேன். மற்றதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கணுன்னா பார்க்கலாம். இப்போ 3வது வந்து பார்த்தீங்கன்னா நேவல், தொப்புள். ஸோ சாரி, ஏர்கட்டைன். ஓகே, ஏர்கட்டைன், காது, திரைச்சீலை. ஸோ தொப்புள் எப்படின்னு அதுக்கப்புறம் வரும்னு நினச்சேன். நான் தான் தப்பாக சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இயர்கட்டைன். ஓகே, 3ங்கிறது இயர்கட்டைன். ஸோ அப்போ காது, தலை, அதுக்கப்புறம் காது. அடுத்ததாக 1 டான்சில் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நாக்கு, உள்நாக்கு இருக்கும்ல அது. ஸோ அது கொஞ்சம் காதுக்கு கீழே தானே இருக்குது. அது ஈக்குவலாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம். இந்த ஆப்ஷனில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து தொப்புள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தொடை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி கொஸ்டின். இப்போ இதில் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்களே வந்து 4 வார்த்தைகளை வந்து வேறு மாதிரி ஆர்டரில் வந்து கொடுத்துட்டாங்க. எந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆப்ஷனே எப்படியே கொடுத்துட்டாங்க, வார்த்தையை தனித்தனியாக கொடுக்காம. இப்போ பீனட்னா வேர்க்கடலை, மவுஸ் எலி, ஸ்னேக், ஈகிள். ஓகே, ஸோ வேர்க்கடலையை எலி சாப்பிடும், எலியை பாம்பு சாப்பிடும், பாம்பை கழுகு சாப்பிடும். இதுவே கரெக்டான ஆர்டரில் தான் இருக்குது. இதுதான் ஆன்சர். மற்றதெல்லாம் தப்பாக தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் இந்த வீடியோ பார்க்குறவங்க 30க்கு எத்தனை உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது சிம்பிளான டாபிக் தான், இருந்தாலும் 30 கொஷின் கொடுத்துட்டேன். இந்த 30 கொஷினே போதுமானது. இந்த டாப்பிக்குக்காக நீங்கள் இன்னும் தேடி எங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் முடிஞ்சால் பாருங்கள். நார்மலாக நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறப்போ வரும்ல, அப்படி போட்டு பாருங்கள். இதுக்குன்னு இன்னும் நீங்கள் நிறையா டெஸ்ட் போடணும், இந்த ஒரு டாப்பிக்காக தேடி கொஷின் பார்க்கணும்ட்டு அவசியம் கிடையாது. இது ஒரு டாப்பிக்கே கிடையாது என்ன கேட்டிங்கன்னா. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கரெக்டாக வந்துச்சு அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.